ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பவர் பேங்க் பண்ண போகிறோம். அது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னனால வந்துட்டு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிவிசி பைப்பில் பண்ண போகிறோம். இது ஈஸியாக இருக்க போது நீங்களும் செய்யலாம். இது வந்துட்டு 3800 mAh நல்லா பவர் பேட்டரி தான். இப்போ வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வீடியோக்குள்ளே இருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு 5 வோல்ட் பவர் பேங்க் மாடியூல் ஒன்று எடுத்துப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துப்போம் 3800 mAh. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பைப் வந்துட்டு இந்த பேட்டரி போகிற மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பிவிசி ஷீட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாடியூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து போகிற பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப் உள்ள கொஞ்சம் தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிவிசி பைப்பும் அந்த பிவிசி ஷீட்டும் வச்சு ஒட்டிட்டு ஒட்டினப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒட்டினப்புறம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாடியூலையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் இந்த மாதிரி கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் அங்கேயே வச்சு வந்துட்டு இது ஒட்டிட்டேன். இப்போது பேட்டரி இருக்கிற ப்ளஸ் வந்துட்டு இப்போ அங்கேயே கொடுத்துட்டேன். அப்புறம் மைனஸை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்து ஷால்ட்ரிங் வச்சுருக்கிறேன். என்னால் காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷால்ட்ரிங் வைக்கிறது. இப்போ வந்துட்டு கரெக்டாக நிற்கிறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். கரெக்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பேட்டரிக்குள்ளே போடுற மாதிரி போட்டுறாதீங்க. இப்போ வந்துட்டு அந்த வயர்லேயே கொஞ்சம் ஆடாமல் இருக்க கொஞ்சம் கரெக்டாக ஒட்டிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பிவிசி ஷீட் எடுத்து அந்த மாடியூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் ஒட்டிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டின அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட்டை இப்போ அந்த பேட்டரியில் ஒட்டிட்டு இந்த மாதிரி உள்ளே இறக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே இறக்கி ஃபெவிக்விக் போட்டு வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். கரெக்டாக ஒட்டிக்காங்க. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் இருக்கிற சைடு பீஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதோ ஆக்ஸா பிளேட் வச்சு அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா சைடில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துருங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம சைடில் எடுத்து முடிச்சப்பறம் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி செஞ்சு எடுத்துருக்கிறேன். உள்ளே எதுவும் போகாமல் இருக்க. இந்த மாதிரி பிவிசி பைப்பில் வந்துட்டு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமுக்கி எடுத்துருக்கேன் ஹீட் பண்ணிவிட்டு. அப்போ இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு 5 வோல்ட்டு சார்ஜர் எடுத்துருக்கிறேன். இப்போ அது உள்ளே தெரியுது நினைக்கிறேன். பிளிங்காய் எரியுது லைட்டு. இப்போ நம்ம வந்துட்டு சார்ஜ் ஏறுது. இப்போ வந்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சார்ஜ் எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிளை பார்த்திங்கன்னா பி டைப் எடுத்து இந்த மாதிரி என்னோடய ஏர்பாட்ஸில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதில் லைட் எரியுது. ரெட் கலர் இண்டிகேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் லைட் எரியுது. அப்போ சார்ஜ் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம ப்ளூடூத் ஹெட்செட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் வந்துட்டு கரெக்டாக லைட் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃபோன்லேயும் சார்ஜ் போட்டு பார்த்தேன். கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பேட்ரி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மோர் ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டிங்கன்னா ஒரு 20% வரையும் நீங்கள் வந்துட்டு ஏற்றிக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கேயாச்சும் ட்ராவல் போகும்போது ஏற்றிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மினி பவர் பேங்க் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம மினியாக சின்னதாக இருக்குன்னா நம்ம வந்துட்டு எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். ட்ராவலிங் டைமுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் கொண்டு போகிறோன்னா சார்ஜ் இல்லைனா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.